ஹாய், இன்றைக்கி நம்ம கீர்த்தி கிச்சனில் அகத்திக்கீரை சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கிண்ணத்தில் ஒரு கரண்டி பருப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த பருப்பை. இப்போ அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 6 பல்லு பூண்டை மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தோல் உரிச்ச சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்தோடனே நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளி பழத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி பழம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அகத்திக்கீரை இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும் கீரையும் சேர்ந்து. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. குடல் புண்ணு வாய் புண்ணு எல்லாத்தையுமே சரி பண்ணும். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதெல்லாம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற துவரம்பருப்பை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, குழம்பு மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு இது கொதிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் நம்ம பாத்திரத்தை மாற்றிக்கலாம். அதுலேருந்து இப்போ குக்கரில் மாற்றிருக்கேன். இது நல்லா கொதித்து வரட்டும் ஒரு 5 நிமிஷம். கீரை சீக்கிரம் வெந்துடும். குழம்பு மிளகாய் இப்படி பச்சை வாசனை போகட்டும். இப்போ நம்ம சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் சாம்பார். பெருங்காய பொடி 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம சாம்பார் அகத்திக்கீரை சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.